السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. दो दिन पहले 2 நாட்களுக்கு முன்பு இயக்கத்தின் நீண்டகால சேவகரான கண்ணியத்திற்குரிய சாஹிப்ஜாதா மிர்சா ஹுர்ஷித் அஹமது சாப் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஆன்மீகமாகவும் பௌதிகமாகவும் இரு வகையிலும் உறவு முறையை வழங்கியிருந்தான். இந்த உலகிற்கு வந்தவர்கள் எவராக இருப்பினும் ஒரு நாள் இவ்வுலகை விட்டு சென்றாக வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவின் சட்டமாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் அழிவு உண்டு. எக்காலத்திலும் நிலைத்திருப்பது அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த உலகியல் வாழ்வை பொருள் பொதிந்ததாக ஆக்கியவர் நற்பேறு பெற்றவராவார். அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முயற்சிக்கின்றனர். அவர்கள் அதனை புரிகிறார்கள். எந்த ஒரு வலி அல்லது மனிதராக இருக்கட்டும், அவருக்கு ஒரு நபியுடன் பௌதீக உறவுமுறை இருப்பதனால் மட்டுமே அவரை அவரது வாழ்வில் வெற்றி பெற்றவராக ஆக்கிவிடாது, அல்லது அவரை அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவராக ஆக்கிவிடவும் செய்யாது. மாறாக மனிதன் தானே தனது சொந்த செயல்கள் மூலமே அல்லாஹ்வின் திருப்தியை பெற முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு முறை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள், ஃபாத்திமா, எனது மகளாக இருப்பதனால் மட்டுமே நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுவிட முடியாது. அவனது திருப்தியை பெறுவதற்காக உங்கள் வாழ்வை அவனது கட்டளைக்கு ஏற்ப அமைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் உங்கள் முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக. தனது அருளால் முடிவை நல்லதாக்குவானாக. அப்போதுதான் அதனை பெற முடியும். நான் சுயமே இதனை அறிவேன். அன்னாருடன் எனக்கு நல்ல தொடர்பும் இருந்தது. ஹஜ்ரத் மிர்சா குர்ஷித் அஹமது சாபுடன் அன்னாரை மிக நன்றாக காணும் வாய்ப்பு பெற்றிருந்தேன். அதுபோன்று மக்களின் நிறைய கடிதங்களும் வந்துள்ளன.
பணிவுடன் தனது அர்ப்பணிப்பை செயல்படுத்தவும் தனது பணிகளை நிறைவுபட செய்யவும் செய்தார்கள். ஒருபோதும் குடும்ப பெருமை காட்டியதில்லை. கடந்த வருடம் இங்கு மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள். நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பது குறித்து என்னிடம் கூறினார்கள். மேலும் ஒரு மனிதரின் உதாரணத்தை கூறினார்கள். அதாவது, ஒரு பெரிய மனிதர் ஒருவர் மரணிக்கின்ற வேளையில் இப்போதும் இல்லை இப்போதும் இல்லை என்று கூறினார். இவ்வாறு கூறிய நிலையில் மரணித்து விட்டார். அவரது மாணவர் துவா செய்தார், இவர் மரணிக்கும் போது ஏன் அவ்வாறு கூறினார் என்று. அவர் கனவில் பார்த்தார். அதே பெரியவர் தென்பட்டார். மரணமடையும் போது இப்போதும் இல்லை இப்போதும் இல்லை என்று கூறினீர்களே ஏன் என்று இவர் கேட்டார். அவர் கூறினார், எனது கடைசி நேரத்தில் ஷைத்தான் என்னை நழுவ வைக்க முயன்றான். நீ எனது கையில் இருந்து தப்பிவிட்டாய், நல்ல செயல்களை செய்துவிட்டாய் என்று கூறினான். அவனிடம் நான் கூறினேன், எனது மூச்சு இருக்கும் வரை நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. நான் மரணிக்கும் வேளையில் ஷைத்தானிடம் அதனைத்தான் கூறினேன் என்றார். அதே நிலையில் அவரது ஆன்மாவும் வெளியேறிவிட்டது. நான் இப்போது ஜன்னத்தில் இருக்கிறேன் என்று அவர் கூறினார். இந்த சம்பவத்தை அன்னார் என்னிடம் கூறினார்கள். அந்த கவலை அன்னாருக்கும் இருந்தது. அன்னார் அர்ப்பணிப்பின் ஆன்மாவை புரிந்திருந்தார்கள். புரிந்தவாறு பணி செய்த பெரியவராக இருந்தார்கள். இங்குள்ள நேரப்படி முன்தினம் இரவு சுமார் 10 மணிக்கு வஃபாத் ஆகிவிட்டார்கள். 85 வயது ஆகியிருந்தது. ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய கொள்ளுப்பேரன் ஹதரத் மிர்சா சுல்தான் அஹமது சாப் ஆகிய ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய மூத்த மகனாகிய ஹதரத் மிர்சா அசீஸ் அஹமது சாபுடைய மகன் ஆவார்கள். ஹதரத் மிர்சா அசீஸ் அஹமது சாஹப் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய பேரன் ஆவார். அவர் தனது தந்தையாருக்கு முன் பையத் செய்திருந்தார். 12 செப்டம்பர் 1932 இவர்கள் லாகூரில் பிறந்தார்கள். மிர்சா முர்ஷித் அஹமது சாப் அவர்கள் 21 ஏப்ரல் 1945 அன்னார் 12 வயதில் வாழ்வை அர்ப்பணிப்பதற்கான படிவத்தை நிரப்பினார்கள். அப்போது அன்னார் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார்கள். காதியான் உயர்நிலைப் பள்ளியில் மெட்ரிக் படித்தார்கள். டிஐ காலேஜில் படிப்பை தொடர்ந்தார்கள். பிறகு ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹுடைய வழிகாட்டலுக்கு இணங்க லாகூரில் உள்ள அரசு கல்லூரியில் MA இங்கிலீஷ் படித்தார்கள். 10 செப்டம்பர் 1956 வாழ்வை அர்ப்பணித்தவராக ரப்பாவின் டிஐ காலேஜில் இணைந்தார்கள். 17 வருடம் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார்கள். மிகவும் உழைத்து லெக்சர் தயார் செய்வார்கள். நானும் அன்னாரிடம் படித்துள்ளேன். அவரது நிறைய மாணவர்களும் கூட இதனை எழுதியுள்ளார்கள். மிகவும் உழைத்து தயார் செய்து வந்து மிகவும் முயன்று அதனை சொல்லித்தரவும் செய்வார்கள். அவர்களுக்கு தனது பாடத்தில் நல்ல தேர்ச்சி இருந்தது. எனவேதான் மாணவர்களின் இசைவை பெற்றவராக விளங்கினார்கள். ஸ்டூடெண்ட் மிகவும் நேசித்தார்கள். 1964 இங்கிலீஷ் போனடிக் கோர்ஸுக்காக பிரிட்டிஷ் கவுன்சில் உதவியுடன் 1 வருடம் இங்கிலாந்து வந்து யூனிவர்சிட்டியில் படித்தார்கள். அன்னாருடைய ஜமாஅத் பணிகள் சிலவற்றை எடுத்து வைக்கிறேன். 1974 பிரிவினை ஏற்பட்ட போது மதிப்புக்குரிய சாஹிப்ஜாதா மிர்சா ஹுர்ஷித் அஹமது சாப் அவர்கள் ஹதரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு உதவியாக அன்னாருக்கு பணி செய்வதற்காக ஓரிரு மாதங்கள் ஹிலாஃபத் கட்டிடத்திலேயே தங்கியிருந்தார்கள். அதேபோன்று ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு
அவர்களின் ஒப்புதலுடன் ரப்பாவில் ஆதரவற்ற அனாதைகளின் கல்வி மற்றும் பயிற்சி மற்றும் கண்காணிப்பிற்காக ஒரு கட்டடம் தாருல் இகாமா நுஸ்ரத் 1962 நடுப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அந்த இடத்திற்கு பிறகு தாருல் இகாமா நுஸ்ரத் என்று பெயர் வைத்தார்கள். ஜூலை 1978 இருந்து 1983 ஜூலை வரை அத்துறையின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த கட்டடத்திற்கு இம்தாதே துலபா அதாவது மாணவர்களுக்கு உதவி செய்யும் பிரிவு என்று பெயர் வைத்தார்கள். ஜூலை 1978 இருந்து 1983 ஜூலை வரை அத்துறையின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஜமாத்தின் கல்வித்துறையின் பொறுப்பில் அப்பணி ஒப்படைக்கப்பட்டது. 30 ஏப்ரல் 1973 அன்னார் தர்வேஷ்களுக்காக தொண்டு செய்யும் துறையின் நாசிராக ஆக்கப்பட்டார்கள். 1976 மே 1 தேதியிலிருந்து 1988 வரை அடிஷனல் நாசிராலாவாக இருந்தார்கள். பல்வேறு கமிட்டிகளில் உறுப்பினராகவும் இருந்தார்கள். அக்டோபர் 1988 இருந்து செப்டம்பர் 1991 வரை நாசிர் உமரே ஆமாவாக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார்கள். ஆகஸ்ட் 1992 முதல் மே 2003 வரை வெளிவிவகாரத்துறை நாசிராக இருந்தார்கள். அதன் பிறகு என்னுடைய ஹிலாஃபத்தில் இவரை நாசிர் ஆலாவாக நியமித்தேன். ரப்பாவின் உள்ளூர் அமீராகவும் நியமித்தேன். மிக நல்ல முறையில் பணியாற்றினார். மார்க்க தீர்ப்பு வழங்கும் கமிட்டியின் உறுப்பினராக 12-13 வருடங்கள் இருந்தார்கள். கஸா போர்டில் 12-13 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தார்கள். 1973 அன்னாருக்கு ஹஜ் செய்யும் வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்கினான். அன்னாரின் திருமணம் 26 டிசம்பர் 1955 இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. அன்னார் அன்று 5 திருமணங்கள் பல்வேறு திருமணங்களை நடத்தினார்கள். அதில் இவர்கள் பற்றி கூறும்போது இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், இந்த பையனும் நமது குடும்பத்தில் இருந்து வக்ஃப் செய்தவர் ஆவார். மிர்சா அசீஸ் அஹமது சாப்விற்கு தமது இந்த மகனுக்கு நல்ல கல்வியை வழங்கும் வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தான். இந்த பையன் இப்போது MBA படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பாஸ் ஆகவில்லை, அதாவது படிப்பு முடியவில்லை. ஆங்கில பாடத்தில் MA பரீட்சை எழுத உள்ளார். இவர் நல்ல இங்கிலீஷ் திறமை உள்ளவராக தெரிகிறது. இவர் காலேஜில் புரொஃபஸராக சேர்க்க வேண்டும் என்பது எனது எண்ணமாகும். பிறகு மேலும் கூறினார்கள், மொழிபெயர்ப்பு பணியிலும் மற்றவர்களுடன் சேர்ந்து பயன்படுவார். அல்லாஹ் தஆலா அன்னாருக்கு 6 குழந்தைகளை தந்திருந்தான். இவருடைய 4 பையன்கள் வக்ஃபு செய்திருந்தார்கள், வாழ்வை அர்ப்பணித்திருந்தார்கள். அதில் 2 டாக்டர்கள், ஒருவர் கல்வித்துறையில் இருக்கிறார், நாயிப் நாசிராக இருக்கிறார், PhD செய்துள்ளார். இன்னொருவர் மஷீரே கானூனி துறையில், அதாவது சட்ட ஆலோசனை வழங்குவோம் துறையில் இருக்கிறார். அன்னாருக்கு கிளை அமைப்புகளிலும் நல்ல பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. 2000 இருந்து 2003 வரை சதர் அன்சாருல்லா பாகிஸ்தானாக இருந்தார்கள். இவர்களது மகன் டாக்டர் சுல்தான் அஹமது சாப் எழுதுகிறார், இவர்களுக்கு இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் மீது மிகவும் அன்பு இருந்தது. நீண்ட காலமாக நெஞ்சு வலி இருந்தது. அது சமீப காலமாக சற்று அதிகரித்தது. அவர் அப்போது ஒக்காடா என்ற இடத்தில் இருந்தார்கள்.
அவரது மகன் அவரை கூட்டி செல்வதற்காக வந்தார். டாக்டர் முஜீப் சாப் கூட இருந்தார்கள். வரும் வழியில் சந்திக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போது மிர்சா ஹுர்ஷித் அஹமது சாப் கூறினார்கள், நான் துவா செய்து வந்தேன், வழி முழுவதும் துவா செய்து வந்தேன், நான் ரப்பா சென்று சேர வேண்டும். ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் உருவாக்கி வாழ்ந்து அடக்கப்பட்ட அந்த பூமியில் அன்னாரின் காலடியிலேயே நான் மரணிக்க வேண்டும். இதுவே துவாவாக இருந்தது. இதுவே இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் மீது அன்னாரது அன்பின் கதையாகும். பிறகு எழுதுகின்றார், நோய்வாய்ப்பற்ற நிலையில் ஒரு நாள் இரவு நிம்மதி இழந்தவராக எழுந்து அமர்ந்தவாறு கூறினார்கள், நான் ஒரு நீண்ட கனவு கண்டேன். அதில் ஒரு சிலர் ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹை ஆட்சேபனை செய்கிறார். மக்கள் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள். இந்த கனவை பார்த்து மிகவும் கவலையுற்றவராக இருந்தார்கள். ஏன் இவர்கள் பதில் கூறாமல் இருக்கிறார்கள்? இந்த கவலையில் அவர்கள் தூங்கவும் இல்லை. அன்னார் கூறி வந்தார்கள், ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் மீது எதிரிகளின் காழ்ப்புணர்ச்சி மிகவும் அதிகமாகும். இன்னும் சொல்வதாயின் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது கொண்ட வெறுப்பை விட அதிகமாகும். எதிரிகளின் எண்ணம் என்னவென்றால் அது மிகவும் உண்மையுமாகும். ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ஜமாத் அமைப்பை உருவாக்கி உறுதிப்படுத்தினார்கள். ஜமாத் அமைப்பு உருவாக்கியிருக்காவிட்டால் ஜமாத் அழிந்திருக்கும் என்பது அவர்களின் எண்ணமாகும். இது அல்லாஹ்வின் ஜமாத், இது தொடர்ந்து செல்ல வேண்டியிருந்தது, எனவே இவை நடக்க வேண்டியிருந்தது. ஆனால் எதிரிகள் பெரும்பாலார் ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹை ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால், அன்னார் ஜமாத்திற்கு உறுதியான பிணைக்கப்பட்டதான ஒரு அமைப்பை வழங்கிவிட்டார்கள். 1974 நான் கூறியது போன்று ஹதரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் உருவாக்கிய குழுவில் இவர்களும் ஒரு உறுப்பினராக இருந்தார்கள். அதில் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றார்கள். அன்னார் ஹிலாஃபத்து கட்டிடத்திலேயே தங்கியிருந்தார்கள். ஓரிரு மாதங்களுக்கு பிறகு வாரம் ஒரு முறை வீட்டிற்கு சென்று வர முடிந்தது. அதுவும் ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டுமே. அன்னாரது குழந்தைகள் அங்கு வந்தே சந்தித்து வந்தார்கள். கூறுகின்றார்கள், அந்த நாட்களில் ஹதரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பல இரவுகள் தூங்கியதில்லை. உட்கார்ந்தே ஓய்வெடுப்பார்கள். முழு பகலும் முழு இரவும் பணிகளிலும் துவாவிலும் மூழ்கியிருப்பார்கள். டியூட்டிக்கு இருந்த இவர்களும் கூடவே விழித்திருப்பார்கள். அன்னாரது இன்னொரு அறிவிப்பை இவர்கள் தரப்பிலிருந்து அவரது மகன் கூறுகிறார். 1984 சோதனையான காலத்தில் 4வது கலிஃபத்துல் மஸீஹுடைய டீமில் இவர்களும் இடம்பெற்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ், ஹதரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் எந்த பதட்டமும் இன்றி மிகவும் ரிலாக்ஸாக இருந்தார்கள். அன்னாருக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. ஹதரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ஹிஜ்ரத் செய்த போது ரப்பாவிலிருந்து கராச்சி வரை செல்லும் பயண குழுவில் அன்னாரும் இருந்தார்கள். லாகூரில் 2010ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி சம்பவம் நடந்த நாளில் அன்னார் மிகவும் நோயுற்ற நிலையில் கூட அன்னார் மிக தைரியத்துடன் அந்த நெருக்கடியான நிலையை சமாளித்தார்கள். ஒவ்வொரு ஷஹீதின் ஜனாசா வரும்போதும் கடும் வெயில் காலமாக இருந்தும் தாமே வந்து ஜனாசா தொழுவித்தார்கள். அடக்கும் இடத்துக்கும் சென்றார்கள். அதுபோன்று வரிசை கிரமம் பற்றிய நினைவுத்திறன் அதிகமாக இருந்தது. அன்னாரது மகன் அதில் ஆதில் அகமது எழுதுகிறார்கள், ரப்பாவில் உள்ளூர் ரிப்போர்ட் அனுப்பும்போது ரிப்போர்ட் எழுதுபவர்கள்
அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எழுதும்போது சாது என்றும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பெயர் எழுதும்போது அலைஹிஸ்ஸலாம் என்றும் எழுதிவிட்டார். அன்னார் குறிப்பாக கவனமூட்டினார்கள், மரியாதை வார்த்தைகளை சரியாக எழுத வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எழுதும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக எழுத வேண்டும் என்று கூறினார்கள். தொழுகைகளை மிகவும் பேணி வந்தார்கள். மிகவும் நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டுமே சேர்த்து தொழுவார்கள். கடைசி நோயின் வேளையிலும் ஆஸ்பத்திரியிலும் இருக்கும்போதும் ஒரு சில தொழுகைகளை தவிர எல்லா தொழுகைகளையும் தனித்தனியாகவே குறித்த நேரத்தில் தொழுது வந்தார்கள். இறுதி நாட்களில் நாசிரே ஆலாவாக இருந்தார்கள். நிறைய பொறுப்புகள் இருக்கும், ஜமாத்து விவகாரங்கள் இருக்கும், ஜமாத்து கேஸ்கள் பற்றிய மிகவும் கவலை அன்னாருக்கு இருந்தது. மீண்டும் மீண்டும் ஆஸ்பத்திரியில் வைத்தும் கூட கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், இன்னென்ன கேஸ் நிலவரம் என்ன, அப்டேட் என்ன என்று. அதுபோன்று நாசிரே ஆலா உள்ளூர் அமீர் என்ற முறையில் மக்கள் தமது சந்தோஷ நிகழ்ச்சிகளில் அழைப்பு விடுப்பார்கள். அப்போது கண்டிப்பாக செல்வார்கள். இது எனது கடமையாகும், நான் காலத்தின் கலீஃபாவின் பிரதிநிதியாக இதனை செய்கிறேன் என்று கூறுவார்கள். அதுபோன்று மரண நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள். தேவையுள்ளவர்களை விசாரிப்பதற்காக செல்வார்கள். நோயுற்ற நிலையிலும் நேரத்திற்கு அலுவலகம் வந்து முழு நேரம் அங்கு இருப்பதும் அன்னாரது பிரத்யேக அழகாக இருந்தது. இறுதி நோயின் போதும் இவர்கள் அலுவலகத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர்களிடமிருந்து எல்லோருக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்தது. நானே குறித்த நேரத்தில் அலுவலகத்துக்கு வரும்போது உங்களால் ஏன் வர முடியாது என்பதாக இருந்தது. நிர்வாக அடிப்படையில் பிடிப்பதாக இருந்தால் அது கடினமாக இருக்கும். ஆனால் அன்புடன் புரிய வைக்கவே விரும்பினார்கள். இன்னொரு சிறப்பும் அவர்களுக்கு இருந்தது. ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வஃபாத் ஆனார்கள். அங்கு அவர்கள்தான் அன்னாருக்கு ஜனாசா தொழுவித்தார்கள். ஏனெனில் அன்னார் அஞ்சுமணியினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். ஹதரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அங்கு இருந்தார்கள். அன்னாரும் இவர்களை தொழ சொன்னார்கள். நீங்கள் வயது மூத்தவர், நீங்கள் தொழுங்கள் என்று இவர்கள் கூறிய போது 4வது கலீஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், நீங்கள் அஞ்சுமணியினுடைய உறுப்பினர் ஆவீர்கள், எனவே நீங்கள் தொழுங்கள் என்று கூறினார்கள். அதுபோன்று ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் குளிப்பாட்டும் வாய்ப்பையும் அன்னார் பெற்றார்கள். கண்ணியத்துக்குரிய மிர்சா குலாம் அஹமது சாப் கூறுகின்றார்கள், 1974 சூழ்நிலையில் 2-3 மாதம் இங்கு தங்கினார்கள். நிலைமை மாறிய பிறகு ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வீட்டுக்கு செல்லுமாறு கூறினார்கள். தினமும் காலை உணவு வேளையில் சில பணிகளை ஒப்படைப்பார்கள். தினமும் சில கட்டளைகளை எடுத்துக்கொண்டு சென்று அதனை முடித்து ரிப்போர்ட் தாமதமின்றி கொடுப்பார்கள். அதுபோன்று ஹதரத் மிர்சா குலாம் அஹமது சாப் எழுதுகின்றார்கள், ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் வஃபாத்திற்கு பிறகு 4வது கலீஃபத்துல் மஸீஹினுடைய 2ஆம் நாள் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களிடமிருந்து அலைஹிஸ்ஸலாத் பிகாஃபின் அப்தஹு எழுதப்பட்ட ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மோதிரம் மிஸ்பிளேஸ் ஆகிவிட்டது. அன்னாருக்கு பெரும் கவலை. அன்னார் ஹதரத் மிர்சா முர்ஷித் அஹமது சாப் அவர்களை அழைத்து கூறினார்கள், நீங்கள் மிகவும் விசுவாசமிக்கவர், ஒவ்வொரு கிலாஃபத்துக்கும் மிகவும் விசுவாசியாகவே இருந்தார்கள். அதனை தேடி எடுத்து தரும் பொறுப்பை அன்னாரிடம் வழங்கினார்கள். பிறகு அல்லாஹ்வின் அருளால் அது கிடைத்து விட்டது. கடந்த வருடம் மிர்சா முர்ஷித் அஹமது சாபுடைய மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள். அதன் பிறகு இதய கோளாறு அதிகமாகிவிட்டது. முதலிலேயே இருந்ததுதான். இங்கு மாநாட்டிற்கு வாருங்கள் என்று நான் கூறிய போது என்னால் பெரும் பயணம் செய்ய முடியாது என்றார்கள். ஆனால் பிறகு வந்தார்கள். இங்கு வந்து உடல்நிலை நன்றாக ஆனது. என்னை சந்திக்க தினமும் இரவு வருவார்கள். காலநிலை எவ்வாறு இருந்தாலும் தினமும் இரவில் என்னை வந்து சந்திப்பார்கள்.
கண்ணியத்திற்குரிய பௌஷா சமீம் சாஹிபா சதுர் லஜ்னா லாகூர் கூறுகின்றார்கள், இவர் ஹதரத் அமத்துல் ஹபீஸ் பேகம் சாஹிபா என்ற ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய மகளின் மகள் ஆவார்கள். அமத்துல் ஹபீஸ் பேகம் சாஹிபா ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய கடைசி மகள் ஆவார்கள். நாசிரே ஆலா ஆன பிறகு இவர்களது நற்பெயர் இன்னும் அதிகமாக வெளிப்பட்டது. மிகவும் எளிய மார்க்க சேவகராக இருந்தார்கள். நான் பலமுறை போன் செய்துள்ளேன். மீட்டிங்களில் இருந்தால் பிறகு மீண்டும் போனை எடுப்பார்கள். பலமுறை இவ்வாறு போன் செய்துள்ளார்கள். மரியம் ஷாதி ஃபண்டில் இருந்து உதவி கேட்டு விண்ணப்பங்கள் வந்தால் அல்லது அவசர உதவியாக கேட்கப்பட்டால் போன் செய்து அவர்களிடம் கூறுவேன். அவர்கள் மிகவும் பொறுமையுடன் வாங்கிக் கொள்வார்கள். அல்லது அமீர்சாவிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது நீங்களே ஏற்பாடு செய்து தாருங்கள், பிறகு நான் பணம் தந்து அனுப்பி வைப்பேன் என்று கூறுவார்கள். நான் அவரை போன்று அனுதாபமுள்ள ஒருவரை பார்த்ததில்லை. ஒருமுறை எமது ஊரில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. பெண் கையை விட்டு போய்விடும் நிலை இருந்தது. யார் பேச்சையும் கேட்க மறுத்தார். நான் அன்னாரிடம் இந்த கேஸை அனுப்பினேன். மிகவும் அனுதாபத்துடன் கையாண்டார்கள். அப்போது அன்னார் காதியான் போய்க் கொண்டிருந்தார்கள். ஜல்சா அல்லாத சாதாரண நாளாக இருந்தது. கூறினார்கள், நான் காதியான் சென்று பைத்துல் துவாவில் அந்த பெண்ணுக்காக துவா செய்தேன் என்றார்கள். பிறகு அந்த பெண் திரும்பினாள். பிறகு திருமணம் நடந்தது. அப்பெண் திருமணத்திற்கு ஒரு அழகிய நகை செட்டு அனுப்பினார்கள். மிகவும் விசாரித்தார்கள். பிறகும் அனுதாபம் உள்ளவர். எப்போதும் நான் அவர்களிடம் ஆலோசனை கேட்டாலும் நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். மிகவும் துவா செய்வார்கள். இதுபோன்ற பெரியவர்கள் எங்கே கிடைக்கப் போகிறார்கள்? உள்ளம் மிகவும் துக்கமடைகிறது. இவர் எனக்கு எழுதுகிறார், அல்லாஹ் ஹிலாஃபத்திற்கு மிகச்சிறந்த மாற்று அருளை வழங்குவானாக. குடும்பத்திலும் அவர்களின் இடத்தை நிரப்புவரை வழங்குவானாக. சௌத்ரி ஹமீதுல்லா சாப் தஹ்ரீக் ஜதீதுடைய வக்கீல் ஆலா கூறுகிறார்கள், தாலீமுல் இஸ்லாம் காலேஜ் லாகூரில் இருந்து ரப்வாவுக்கு மாற்றப்பட்ட போது இங்கிலீஷ் கற்பித்த அஹ்மதி அல்லாத ஆசிரியர் ஒருவர் ரப்வாவுக்கு வரவில்லை. அதன் பிறகு மிர்சா குர்ஷித் அஹமது சாப் 1956 புதிதாக அதனை பொருட்படுத்தி நடத்தினார்கள். அன்னாரது இங்கிலீஷ் மிகவும் நன்றாக இருந்தது. அவர்கள் இருந்த காலத்தில் இங்கிலீஷின் தரம் நன்றாக இருந்தது. எனக்கும் நினைவுள்ளது. பிறகு அன்னாரை பற்றி சௌத்ரி ஹமீதுல்லா சாப் எழுதுகின்றார்கள், மென்மையான இயல்பு கொண்டவர், இலகிய மனமும் இரக்கமும் கொண்டவர்கள். ஏழைகளை மிகவும் பராமரித்து வந்தார்கள். சொந்த முறையிலும் சரி, ஜமாத்து அளவிலும் சரி, காலேஜில் இருக்கும்போதும் சரி, குத்தாம் அன்சார் பிரிவுகள் மற்றும் காதியான் ஜல்சாக்கான ஏற்பாடுகள் இவை அனைத்திலும் என்னுடன் மிகவும் ஒத்துழைத்தார்கள். மக்களின் சுக துக்கங்களில் பங்கெடுப்பார்கள். திருமணமானாலும் வஃபாத்தானாலும் அங்கு செல்வார்கள். ஒருமுறை ஆண்டு மாநாட்டின் பழைய தொண்டர் ஒருவர் மரணித்து விட்டார். மியாசாவுக்கு தெரியாது. தெரிந்தபோது மிகவும் ஆதங்கம் அடைந்தார்கள். நிசாரத் உலியாவினுடைய பணியாளராக இருந்த துஃபைல் சாப் கூறுகின்றார், இவர்கள் நிறைய சிறப்பு அம்சங்களை உடையவர். அவற்றை கூறுவது எளிதல்ல. மிகவும் அனுதாபமும் அன்பும் மிக்கவர், பழகுவதற்கு எளியவர், மிகவும் மென்மையானவர், கஷ்டங்களை கண்டால் மிகவும் இரக்கம் கொள்வார், எளிய குணம், ஆனால் மிகவும் கண்ணியமானவர், மிகவும் அன்பிற்குரியவர். அடியனுக்கு அன்னாரின் கீழ் சுமார் 10 வருடங்கள் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது.
ஒருபோதும் இக்காலத்தில் அன்னார் கோபத்தை காட்டியதாக எனக்கு நினைவில்லை. தவறுகள் ஏற்படவே செய்யும். மிகவும் இரக்கத்துடன் அதனை புரிய வைப்பார்கள். நசாரத்தே உலியாவினுடைய முரப்பி ஹாஜா முஸ்தபர் சாப் கூறுகின்றார்கள், கடுமையான நீண்ட நாள் நோயையும் பொறுமையுடன் எதிர்த்து நின்றார்கள். நீண்ட காலம் அன்னாருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அன்னார் தந்தையை விட மிகவும் அன்புள்ளவர், இரக்க மனம் கொண்டவர், படைப்பின சேவைக்கு முன்னுரிமை தருபவர். பல முறை எனக்கு அனுபவம் உண்டு. ஒரு தேவையுள்ள ஆணோ பெண்ணோ வந்தால் அவர்களுடன் சந்திக்க வைக்கப்பட்டால் அன்னார் அவர்களின் தேவைக்காக உணவுப் பொருள்கள், கட்டில், படுக்கை, டிவி, பணம் ஏதாவது உதவி செய்வார்கள். இன்னும் சில வேளைகளில் ஒரு தேவையுள்ளவர் சென்ற பிறகும் கூட என்னை நிறுத்தி இவரது வீட்டின் நிலைமையை தெரிந்து வாருங்கள் என்று கூறுவார்கள். மரபி சாஹிப் கூறுகிறார், நான் மறுநாள் ரிப்போர்ட் கொடுத்தால் அவர்கள் கூறுவார்கள், இவர் மிகவும் தேவையுள்ளவர் என்று எனக்கு பட்டது, அவருக்கு உதவி செய்யப்படவில்லை. இவ்வாறு விண்ணப்பத்தை ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள். தேவைக்கு ஏற்ப உதவி செய்வதற்காக அவ்வாறு செய்வார்கள். கூறுகின்றார்கள், மிகவும் புன்னகையுடன் இருப்பார்கள். எளிமை. ஒருவர் விரும்பியபடி அவருக்கு தீர்ப்பு கிடைக்காத போது முறையீடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுடன் வருவோருக்கு மிகவும் கவனமாக அன்புடன் புரிய வைப்பார்கள். கவனமாக நீண்ட நேரம் அவர் பேசுவதை கேட்பார்கள். சொல்பவரிடம் பொறுமையாக உட்கார்ந்து கேட்பது ஒவ்வொரு பொறுப்பாளரின் கடமையாகும். இதனால் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். முரப்பி சாஹிப் கூறுகின்றார்கள், அலுவலகத்தில் ஒருவர் நின்றவாறே தனது விவகாரத்தை எடுத்து வைத்தார். பொறுமையின்மையை காட்டினார். தனது விண்ணப்பத்தை கிழித்து போட்டார். அன்னார் அமைதியாக இருந்தார்கள். அநேகமாக அவருக்காக துவா செய்து கொண்டிருந்திருப்பார்கள். கூறுகின்றார், நான் அருகில்தான் நின்று கொண்டிருந்தேன். அவரது பொறுமையின்மை எனக்கு தீயதாகப்பட்டது. நான் ஏதோ சொல்ல நினைத்தேன். அன்னார் கூறினார்கள், ஒன்றுமில்லை, விட்டுவிடுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு நடைமுறை உள்ளது. அன்னாரது மன்னிக்கும் தன்மை, பொறுமை இவற்றை பார்த்து எனக்கு பொறாமையாக இருந்தது. நோயுற்று பலகீனமாக இருந்த நிலையிலும் கூட மிகவும் நற்குணமிக்கவராக இருந்தார்கள். இவர்களது ஞாபக சக்தியும் கூட மிகவும் பாராட்டுக்குரியது. நல்ல ஞாபக சக்தி, சிந்தனை திறன் உடையவர்கள். தினமும் நூற்றுக்கணக்கான கடிதங்களை படிப்பார்கள். ஆனால் பல நேரங்களில் இவ்வாறு நடந்துள்ளது. பல மாதங்கள் முன்பு ஃபைலாகிய ஒரு கடிதம் அனுப்பியவர் மேற்கொண்டு நடவடிக்கை அல்லது துவாவுக்காக மீண்டும் எழுதும்போது பணியால் அதனை கம்ப்யூட்டரில் தேடுவார். ஆனால் அன்னாருக்கு நினைவில் இருக்கும், இவ்வாறு வழிகாட்டப்பட்டது அல்லது இன்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நினைவு இருக்கும். என்னென்ன பேப்பர்கள் எங்கெங்கு இருக்கின்றன, என்ன ஃபைல்கள் எங்கு இருக்கின்றன என்பதும் நினைவில் இருக்கும். நாசிம் கசா ராஷித் ஜாவித் சாப் கூறுகின்றார், ஒருமுறை ஒரு விவகாரத்தில் கணவர் எந்த நிலையிலும் சமாதானத்தை விரும்பினார். மனைவி தன்னிடம் இருந்து பெற்ற தொகையை திரும்ப தர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார். கணவரிடம் பணம் இல்லை. நாசிர் கசா கூறுகின்றார், நான் மியாசாபிடம் சென்று கூறினேன், நீங்கள் தாருங்கள், நான் சிறிதிட்டு கொடுக்கிறேன். பிறகு நான் கூறினேன், நீங்களே கொடுத்து விடுங்கள். உடனே அன்னார் கூறினார்கள், அதனால் பிரச்சனை தீரும் என்றால் எழுதி அனுப்புங்கள். ஒரு சில நிமிடங்களில் அப்பெண்ணின் பணம் வழங்கப்பட்டது. உடனே சமாதானமாகிவிட்டது. ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷனின் முரப்பி ரப்பானி சாப் கூறுகின்றார், எனது சகோதரி ஒரு முறை ரப்பா வந்திருந்தார். அவருக்கு தோல் நோய் இருந்தது. தூய்மையை கருத்தில் கொண்டு புதிய விருந்தினர் இல்லத்தில் தங்க வைப்பதற்கு அனுமதி கேட்டார். சில நிர்வாக சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய சகோதரியிடம் நாசிரே ஆலாவின் சிறப்பு அனுமதியினால் மட்டுமே தங்க முடியும் என்று கூறப்பட்டது. மிகவும் பெரும் பொறுப்பில் உள்ள ஒருவரிடம் எப்படி கேட்க முடியும்
நேரம் வழங்குவார்களோ இல்லையோ என்று தயக்கம் ஏற்பட்டது. இருந்தும் சென்றோம். எங்களை கூப்பிட்டார்கள். அனுதாபம் மிக்க தந்தை தனது மகளை சந்திப்பது போன்று எங்களை சந்தித்தார்கள். உடனேயே எங்களுடைய கஷ்டத்தை அகற்றினார்கள். இதனால் எங்களுக்கும் ஜமாத் அமைப்பின் மீது பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது. மாவட்ட அமீர் குஷாப் அன்வர் முஜோகோ சாப் கூறுகின்றார், மிகவும் அனுதாபமிக்க மனித குலத்திற்கு பயன் தரக்கூடிய மனிதராவார்கள். சிறு சிறு விஷயத்திலும் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். மிக நுட்பமான விஷயங்களிலும் கவனம் செலுத்துவார்கள். இதற்கு ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன். இது எனது உள்ளத்தில் அழியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. அநேகமாக 2015 ஆரம்ப கட்டத்தில் நடந்தது. நான் எனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். எனது மாவட்டத்தை சார்ந்த 2 ஏழை பெண்கள் கடிதத்துடன் என்னிடம் வந்தார்கள். மியாசாப் நாசர் அல்லா அந்த கடிதத்தை என்னிடம் அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் மாவட்ட அமீரினுடைய பரிந்துரை கேட்டிருந்தார்கள். நான் அந்த பெண்களிடம் விஷயத்தை கேட்டேன். அவரிடம் இன்டர்வியூ செய்தேன். உடனே மாவட்ட அமீர் இந்த விண்ணப்பத்தை தலைமையகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக மாவட்ட அளவில் தந்து விடுகிறோம் என்று முடிவெடுத்தேன். அவ்விருவரின் அந்த பிரிவின் செக்ரட்டரி உமரே ஆமாவிடம் அனுப்பினேன். அவர்களுக்கு தொகை கிடைத்தது. மறுநாள் நான் அலுவலகத்தில் இருந்தபோது மியாசாபுடைய போன் வந்தது. கேட்டேன். அமீர் பரிந்துரைக்காக நேற்று 2 ஏழை பெண்களை அனுப்பினேன். அவர்கள் இன்னும் வரவில்லையே, அந்த பெண்களை தராமல் திரும்பி அனுப்பி இருக்கக்கூடாதே என்ற கவலையாக உள்ளது. உடனே பரிந்துரையுடன் அதனை என்னிடம் அனுப்புங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு உரிய நேரத்தில் உதவி வழங்க முடியும். அப்போது நான் கூறினேன், மாவட்ட அளவில் உதவி வழங்கப்பட்டு விட்டதால் உங்களிடம் வரவில்லை என்று கூறினேன். இந்த சம்பவம் மூலம் அன்னாருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் படைப்பின சேவைக்கும் சிறு சிறு விஷயத்திலும் கவனம் செலுத்துவதும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனித தன்மை இருந்தது என்பதற்கும் ஒரு சிறு உதாரணமாகும். இந்த உணர்வு நமது ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இருக்க வேண்டும். வேலைக்காக அனுப்பிவிட்டோம் என்பதல்ல. இந்த விண்ணப்பத்திலும் சரி, எந்த விண்ணப்பத்திலும் சரி, தந்தவர் அதனை ஃபாலோ அப் செய்தாலும் சரி, பொறுப்பாளர் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதன் விவகாரம் முடிவுக்கு வராமல் இருக்கும் வரை அதனை பார்த்து முடிவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அலட்சியமாக விடக்கூடாது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனால் நமது பல பணிகள் எளிதாகிவிடும். ஹாஃபிஸ் முசஃபர் அஹமது சாப் எழுதுகின்றார்கள், ஹதரத் மியா சாப் ஹிலாஃபத்தின் மீது மிகவும் பற்றுள்ளவராக இருந்தார்கள். அதற்கு நான் சாட்சியாக உள்ளேன். தமது கடைசி மூச்சு உள்ளவரை ஹலிஃபத்துல் மசீஹ்க்கு கட்டுப்படுவதிலும் விசுவாசத்திலும் எந்த நிமிடமும் குறைவு ஏற்படவிட்டதில்லை. அல்லாஹ் மட்டுமே அல்லாஹ்வுக்கு மற்றும் அடியாருக்கு தொண்டாற்றுவதில் அவர்கள் முழு வாழ்வையும் கழித்தார்கள். எப்போதும் அன்னாரிடம் ஜமாத்தின் பெரிய பொறுப்புகள் இருந்தும் மிகவும் நல்லியல்பும் நல்லொழுக்கமும் காணப்பட்டன. ஹாஃபிஸ் சாப் மேலும் கூறுகின்றார்கள், ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவதிலும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள். இவர் சதுர் அன்சாருல்லாவாக ஆக்கப்பட்ட போது ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஜமாத்துடன் தொழுகையை நிலைநாட்டுதல் குறித்து கவனமூட்டி வந்தார்கள். ஒரே விஷயத்தை நான் சுற்றி வருவதாக உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் எனது கடமை உங்களுக்கு நினைவூட்டுவது. அதனை நான் எப்படி விட முடியும் என்று அவர்களே கூறவும் செய்வார்கள். சில பொறுப்பாளர்கள் ஜமாத்துடன் தொழுவது ஒரு புறம் இருக்கட்டும், சில தொழுகைகளை தொழுவதை கூட விட்டு விடுகின்றார்கள். பிறகு வெயிலிலும் குளிரிலும் அலுவலகத்திற்கு செல்வதும் அவர்களது ஒழுங்கான வழக்கமாக இருந்தது. ஹாஃபிஸ் சாப் எழுதுகின்றார்கள்,
நேரம் தவறாமைக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்தார்கள். அன்னாரது ஒரு நிதாரத் உலியாவினுடைய ஒரு கிளர்க்கு மஹமூத் அன்வர் சாப் எழுதுகின்றார்கள், அன்னாரது அனுதாபத்தையும் பரிவையும் மறப்பது எளிதல்ல. பலகீனமான நிலையிலும் அலுவலகத்தில் அமர்ந்து பணிகளில் மூழ்கியிருப்பார்கள். தன்னை விட மார்க்க சேவைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். தனது வஃபாத்திற்கு முன் ஜனவரி 1ஆம் தேதி அலுவலகத்துக்கு வந்தார்கள். மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. மிகவும் சிரமப்பட்டு தனது கஷ்டத்தை தெரியவிடாமல் அடக்க முயற்சித்தார்கள். என்னிடம் கூறினார்கள், இன்று எனது உடல்நிலை சரியில்லை, முழுமையாக என்னால் உட்கார முடியாது, நான் வீட்டிற்கு போவது வேலை செய்யாமல் இருப்பதற்கல்ல. கூறினார்கள், கையெழுத்திட வேண்டிய கடிதங்கள் காகிதங்கள் உடனே கொண்டு வாருங்கள். நான் குறிப்பிட்டதற்கு இணங்க உடனே எடுத்து வந்தேன். சில வசியத்து ஃபைல்களில் கையெழுத்து வாங்கிய பிறகு, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்றேன். நான் அவ்வாறு கூறிய போது அன்னார் எல்லா ஃபைல்களிலும் இப்போது வாங்கிவிடுமாறு கூறினார்கள். பிறகு முக்கியமான வழிகாட்டல்கள் வழங்கிவிட்டு நாசர்மார்களை சந்தித்து பேசிவிட்டு சென்றார்கள். தனது செயல் மூலமாக மார்க்க சேவை எவ்வாறு செய்ய வேண்டும், வக்ஃபுடைய ஆன்மா எது என்பதை காட்டிவிட்டார்கள். முரபி சில்சிலா மலக் முகமது அப்சல் சாப் கூறுகின்றார்கள், முன்கூட்டியே வந்து பள்ளியில் அமர்வது, ரமதான் மாதத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு மஸ்ஜித் முபாரக்கில் அமர்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதில் மூழ்கி விடுவது, எவராவது ஒரு மனிதர் தனது பிரச்சனைகளை சொன்னால் அதனை கவனமாக கேட்டு அதற்கு தீர்ப்பு கூறுவது ஆகியவற்றை ரப்வாவில் ஒவ்வொரு மனிதரும் தினமும் கண்டு வந்துள்ளார்கள். ஜாமியாவில் கல்வி கற்பிக்கும் போது மிகவும் கஷ்டமாக இருந்தேன். மிகவும் கஷ்டம், துவாவை தவிர வேறு வழி இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் நான் மிர்சா குர்ஷித் அஹமத் சாப் அலுவலகத்துக்கு சென்றேன். மிகவும் நிறைய பணிகள் இருந்த நிலையிலும் கூட என்னை உள்ளே அறைக்குள் அழைத்தார்கள். நான் எனது பிரச்சனைகளை கூறியதும் துவாவுக்காக தான். ஆனால் அனைத்தையும் கேட்டு, தானே கேள்வியும் கேட்டு அனைத்தையும் தெரிந்து கொண்டார்கள். அலுவலகம் வரும்போது நான் எவ்வளவு நேரம் எடுப்பேன் என்று எனக்கே தெரியாமல் இருந்தது. ஆனால் மிகவும் பரிவு காட்டினார்கள், நிறைய நேரம் தந்தார்கள். அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தபோது உள்ளத்தின் சுமை எளிதாகிவிட்டதாக உணர்ந்தேன். பொது நம்பிக்கையுடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். இதுவே ஒவ்வொரு பொறுப்பாளரும் அடுத்தவருக்கு ஆறுதல் தர வேண்டிய முறையாகும். மென்மை அனுதாபம் நிறைந்த ஒரு மலக்கை போன்று அன்னார் இருந்தார்கள். எனது ஒரு நண்பர் கூறுகிறார், நான் டீனேஜ் பையனாக மோட்டார் பைக் ஓட்ட கற்றுக்கொண்டிருந்த போது மிர்சா குர்ஷித் அஹமத் சாவுடைய வீட்டின் வாசலில் சென்று மோதிவிட்டேன். அன்னார் அப்போது அங்கிருந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள். எனக்கு வெட்கமாகிவிட்டது. டிரைவிங்களுக்கு கூடாத வயது, விழுந்ததோ அவர்களின் முன்பாக. வேறு ஒருவராக இருந்தால் அவரது செடிகள் சேதமடைந்ததற்காக கண்டிக்கவும் செய்திருப்பார்கள். ஆனால் அன்னார் இயல்பில் எத்தனை பரிவு இருந்ததென்றால், அன்னார் என்னை தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். மகனே, அடி ஒன்றும் பட்டுவிடவில்லையே என்று கேட்டார்கள். வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கொள் என்று கருணையோடு எனக்கு புரிய வைத்தார்கள். அதுபோன்று முரபிமார்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களை மிகவும் அன்புடன் நடத்துவார்கள். நல்ல பரந்த அறிவு இருந்தும் எளிமை இருந்தது. தமது அறிவு குறைவாக இருப்பதாக வெளிப்படுத்துவார்கள். ஜாமியா அஹ்மதியாவின் பட்டமளிப்பு விழாவில் அவர்கள் முதல் முறையாக பொறுப்பேற்ற போது நான் அன்னாரை எனது பிரதிநிதியாக அனுப்பினேன். தனது சொற்பொழிவில் கூறினார்கள், எப்போதும் மொரபி சாஹிப்கள்
உலமாக்களின் வழிகாட்டல்களை கேட்கும் வழக்கம் உள்ளவன் நான். அவர்கள் முன் நான் எவ்வாறு பேசுவேன் என்று கூறினார்கள். பிறகு போதனை செய்தவாறு அவர்களிடம் கூறினார்கள். நிறைய விஷயங்களை கூறிய பிறகு கூறினார்கள், மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், காலத்தின் கலீஃபாவிடம் இருந்து என்ன கட்டளைகள் கூறப்படுகிறதோ அதனை நாங்களும் சரி, முரம்பியாக வெளியே செல்கின்ற நீங்களும் சரி, எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். நாம் அனைவரும் அவர்களிடமிருந்து பெற்ற அறிவுரையை நிறைவேற்ற வேண்டும். அதனை செய்யும் வாய்ப்பை இறைவன் தர வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். பிறகு முபல்லி சில்சிலா மசூத் சாப் கூறுகின்றார்கள், மியா சாபுடன் பல முறை சந்தித்துள்ளேன். ஒவ்வொரு முறையும் மிகவும் கரிசனத்துடன் சந்திப்பார்கள். அந்த சந்திப்பு உணர்வின் கடலாக இருக்கும். அன்னார் அதிகம் அன்பு காட்டுபவரும் அதிகம் பரிவுள்ளவருமாக இருந்தார்கள். எளிமையின் உருவாக இருந்தார்கள். சந்திக்க வருபவர்களுக்கு நாற்காலியில் இருந்து எழுந்து சலாம் கூறுவார்கள், கை கொடுக்குவார்கள். சிறு பையனாக இருந்தாலும் சரி, சந்திக்க ஒருவர் வந்தால் எவ்வளவு பணியாக இருந்தாலும் விட்டுவிட்டு வந்து ஆர்வத்துடன் அவர் கூறுவதை கேட்பார்கள். மேலும் மிகவும் சகஜமாக இருப்பார்கள். அன்னார் உடைய அலுவலகத்தில் ஏழை, பணக்காரர், பொறுப்பாளர், சாதாரண அகமதி எல்லோரும் ஒன்றாகவே நடத்தப்பட்டார்கள். ஒவ்வொருவருடனும் உடனடியாக எதிர் நடவடிக்கை மேற்கொள்வார்கள். டாக்டர் நூரி சாப் கூறுகின்றார்கள், மக்களின் எண்ணங்கள், உணர்வுகள் குறித்து மற்றவரை விட அதிகமாக கவலைப்படுவார்கள். டாக்டர் சாப் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவுண்டு, ஒரு முறை ஒரு நோயாளிக்கு ஆஞ்சியோபிளாஸ்டிக்காக பாதி பணம் சலுகையாக கழிக்கப்பட்டது. அவர் நாசிர் அலாவை சந்தித்தார். அன்னார் முழு தொகையையும் மன்னித்து விட்டார்கள். டாக்டர் நூரி சாப் கூறுகின்றார், தகுதியுள்ள எல்லா நோயாளிக்கும் உதவி செய்யுங்கள் என்று காலத்தின் ஹலீஃபா கூறியுள்ளார்கள். எனவே இதனை செய்வது நம் மீது கடமையாகும் என்று கூறினார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவமனையில் ட்ரைனிங் எடுப்பவர்கள், நர்சுகள் இவர்களுக்காக எனது மகனிடம் பணம் வாங்கி, ஸ்வெட்டர் வாங்கி என் தரப்பில் அன்பளித்து விடுமாறு கூறினார்கள். மற்றவர்களின் உழைப்பை, உதவிகள், கருணைகள் இவற்றை சிலர் கூறுவதை வாயால் வெளிப்படுத்துவது மிகவும் கஷ்டமாகும். இதனை ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே செல்லும் போது, உங்களை விட்டு பிரியும் போது எனக்கும் அதே நிலை இருந்தது, அதே உணர்வு இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் மிக சிறந்த நற்கூலியை அன்னாருக்கு வழங்குவானாக. பிறகு ஹிலாஃபத்துடன் மிகச்சிறந்த நேசமும் அன்பும் இருந்தது. தாகிர் ஹார்ட் மருத்துவமனையுடன் அன்னாருக்கு மிகவும் தொடர்பு இருந்தது. டாக்டர் நூரி சாப் எழுதுகின்றார்கள், ஒருமுறை என்னிடம் கூறினார்கள், நூரி, தாகிர் ஹார்ட் காலத்தின் கலீஃபாவின் குழந்தையாகும். அல்லா தாலா காலத்தின் கலீஃபாவின் ஆசையை நிறைவேற்றுவானாக. உண்மையான பொருளில் அது குணமளிக்கும் வீடாக அமையட்டுமாக. பிறகு நூரி சாப்பிடம் கூறினார்கள், நான் தினமும் துவா செய்கின்றேன், அல்லா தலா காலத்தின் ஹலீஃபாவின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவானாக. நோயுற்ற நிலையிலும் நான் ரிப்போர்ட் அனுப்பும்போது என்னிடம் கையை பிடித்துக் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு கூறினார்கள், ஹுசூருக்கு அனுப்புவதற்கு நம்மிடம் நோய் மற்றும் கஷ்டம் தவிர வேறு நல்ல விஷயங்களே இல்லையோ. இதுபோன்று இன்னும் பலருடைய கடிதங்கள் அன்னாரின் பண்புகளை எடுத்துக் கூறுகின்றன. அன்னாரின் எளிமை, கரிசனம் குறித்தும் ஒவ்வொருவரும் எழுதியிருக்கிறார்கள். ஹிலாஃபத்துடன் தொடர்பு குறித்து ஒருமுறை எனது மனைவியிடம் கூறினார்கள். எனது மனைவி அன்னாரிடம் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் காலத்தின் ஹலீஃபாவுக்காக கண்டிப்பாக துவா செய்வீர்கள், எனக்கும் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அப்போது அன்னார் கூறினார்கள், நான் காலத்தின் ஹலீஃபாவுக்கும் அவரது மனைவி மக்களுக்காகவும் தனியாக ஒரு சஜிதாவில் துவா செய்கிறேன். இவ்வாறு சொல்லும்போது அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக கூறினார்கள். அமீர் மற்றும் மேல் அதிகாரிகளுக்கு கட்டுப்படுதல் மிகவும் அதிகமாக அன்னாரிடம் இருந்தது. 4வது கலீஃபத்துல் மஸீஹ் நோயுற்ற நிலையில் 2000வது ஆண்டில்
நானும் மதிப்புக்குரிய மிர்சா குர்ஷித் அஹமது சாப் அவர்களும் லண்டன் வந்திருந்தோம். அப்போது நான் நாசிர் ஆலாவாக இருந்தேன். ஒருமுறை ஏதோ விஷயத்தில் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அன்னார் சற்று வேகமாக நான் சொல்வதை மறுத்தார்கள். பிறகு நான் அவர்களுக்கு சில நாள் முன்பாக திரும்பிவிட்டேன். அன்னார் சில நாள் கழித்து திரும்பினார்கள். எனது அலுவலகத்திற்கு வந்து மிகவும் கவலையுடன் அமர்ந்திருந்தார்கள். என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன் என்றார்கள். நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன் என்றார்கள். எனக்கு என்ன தவறு என்று நினைவில் இல்லை. கூறினார்கள், லண்டனில் இருக்கும்போது இவ்வாறு உங்களுடன் முரண்பட்டு பேசினேன். அப்போது எனது குரலில் சிறிது கோபம் இருந்தது. அது அமீருக்கு கண்ணியம் செய்வதற்கு மாற்றமானது. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். நான் ஒன்றும் இல்லை என்று கூறியும் கூட அவ்வாறு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இதுவே அன்னாரின் பணிவாகும், அமீருக்கு கட்டுப்படுதலும் ஆகும். பிறகு சீர்திருத்தத்தையும் தனது வீட்டிலிருந்தே ஆரம்பித்தார்கள். மற்றவரை சீர்திருத்தினோம், பிள்ளைகளை விட்டுவிட்டோம் என்பதல்ல. சில வருடம் முன்பு ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினருக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். அதில் அவர்களின் பொறுப்பை சுட்டி காட்டினேன். அவர்களுள் சிலர் பற்றி புகார் வந்தது. பொதுவாக அதனை அகற்றுவதற்காக போதனை செய்திருந்தேன். அந்த கடிதத்தை நான் பாகிஸ்தானுக்கு அனுப்பினேன். அங்குள்ள மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய உறவினர்களை ஒன்று கூட்டி எனது கடிதத்தை வாசித்து காட்டுங்கள் என்று எழுதினேன். அன்னார் அந்த கடிதத்தை குடும்பத்தாரை முன்வைத்து படித்து காட்டிய போது மிகவும் உணர்ச்சி பொங்க கூறினார்கள், நான் இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனது பிள்ளைகளும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவற்றிலிருந்து தூய்மையாக இல்லை. நான் அவர்களிடமும் அவர்களின் மக்களிடமும் இந்த பலகீனத்தை அகற்றுமாறு போதிக்கிறேன். காலத்தின் ஹலீஃபா நம்மிடம் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். இதுவே அன்னாரின் தக்வாவின் தரம். அன்னாரின் இந்த நன்மைகள் பிள்ளைகளிடமும் நிலைக்கட்டுமாக. அல்லாஹ் ஜமாத்திற்கும் அஹ்மதியா ஹிலாஃபத்திற்கும் பற்று விசுவாசம் உள்ள தூய்மையான தக்வாவின்படி நடக்கக்கூடிய உதவியாளர்களை வழங்குவானாக. கர்ரம் மிர்சா அனஸ் அஹமது சாப் கூறுகின்றார்கள், இவர்கள் ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹுடைய மூத்த மகன். எழுதுகின்றார்கள், சகோதரர் குர்ஷித் அஹமது சாப் வாழ்நாள் முழுக்க ஹிலாஃபத்தின் பாதத்தில் இருந்து கடைசி காலம் வரை இயக்கத்திற்கு தொண்டு செய்து வந்தார்கள். அல்லாஹ் அன்னாரின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அன்னாரது தொண்டுகளை ஏற்றுக்கொள்வானாக. எண்ணற்ற அருள்களின் அடியில் அன்னாரை வைப்பானாக. அன்னார் தனது ஹக்கை நிறைவேற்றிவிட்டார்கள். அன்னார் முற்றிலும் உண்மையைதான் கூறியுள்ளார்கள். நிச்சயமாக அன்னார் தனது ஹக்கை முழுமையாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நமது ஹக்கை நிறைவேற்றக்கூடியவராக ஆக்குவானாக. ஜும்மாவுக்கு பிறகு நான் அன்னாரது ஜனாசா காயை தொழுவிப்பேன் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. اللهم صل على محمد وعلى آل محمد